வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மலேசியாவோட தென்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவு இருக்குது. அந்த தீவை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து சுற்றி பார்க்க போகிறோம். இந்த தீவு பேர் பார்த்திங்கன்னா குக்குப் தீவு. இப்போ அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா கரையில் நிற்கிறோம். கரையிலேருந்து பார்த்திங்கன்னா போட்டு போகுது அந்த தீவுக்கு. போட்லலாம் ஏறி டிக்கெட்லாம் வாங்கிட்டான். இங்கேருந்து போட்டில் போக போகிறோம். வாங்க, அப்படியே உங்களை காமிக்கிறேன். அப்படியே சுற்றி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கு முன்னாடி நிற்கிற மக்களே. போட்டுக்கு முன்னாடி இருந்து பின்னாடி வந்து போட்டை ஆப்ரேட் பண்ணுறவர் இருக்காரா, நான் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். இங்கேருந்து பாருங்கள், இதே அந்த தீவு. இந்த தீவுக்கு வந்து நம்ம இங்கேருந்து போயிட்டு இருக்கோம் பாருங்கள். சுற்றி பாருங்கள் மக்களே எப்படி இருக்குன்னு. இது வந்து பெர்ரி ஸ்டேஷனு. இது இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவிலேருந்து இந்தோனேசியாவுக்கு போகுது. ஆளுகளை ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த இதில் பெர்ரி நிற்கிது பற்றியலா. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு போகும்ல, அதே மாதிரி பெர்ரி இதான் வந்து அந்த. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் தண்ணிக்குள்ளெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க மக்களே. எல்லாம் தண்ணிக்குள்ளே மிதக்குதுப்பா அந்த இதெல்லாம். ஏன்னா வீடு மாதிரி கட்டி எல்லாம் தண்ணிக்குள்ளே மிதக்குது. புலாயு குக்குப்னா குக்குப் தீவு. அது வந்து இங்கே மலேசியா லாங்குவேஜில் புலாயுன்னா தீவுன்னு போட்டிருக்காங்க மக்களே. அந்த தீவுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த லொக்கேஷன் சிம்பிள் போட்டு இருக்குதா, அப்படியே எனக்கு பின்னாடி போட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இதான் பார்த்திங்கன்னா ஏன் ஓடுதுப்பா தண்ணிக்குள்ளே. இந்த போட்டு வரவும் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே நிறையா மீன் அது மாதிரி உயிரினங்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஓடுது மக்களே. பின்னாடி பாருங்கள், போட்டு தெரியுதா, ஓட்டுறவர் இருக்காரா. அப்படியே சுற்றி பாருங்க. இதெல்லாம் அப்படியே சுற்றி குக்குப் தீவு. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு நீரிணை, அதாவது 2 பக்கம் நிலப்பகுதி இருக்கும். இந்த நடுவில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம தரையில் எப்படி வீடு கட்டி ஒரு எல்லாம் குடியிருப்போம், அதே மாதிரி தண்ணிக்குள்ளே எல்லாத்தையும் மிதக்க வச்சு இந்த தண்ணிக்குள்ளேயே பாருங்கள் கொட்டாய் இருக்குது. இந்த கொட்டாயெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே மிதக்குதுப்பா. அதுக்கெல்லாம் போக முடிஞ்சுன்னா நான் அப்புறம் போய் காமிக்கிறேன் மக்களே. பாருங்கள், அதெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளேயே மிதக்குது. இந்த தெரிகிறது எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளேயே கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் தரல, எல்லாமே தண்ணிக்குள்ளேயே. நம்ம ட்ரம் இருக்குல்ல, பேரலு, அந்த பேரலில் அப்படியே உள்ளே மூடியை போட்டு மூடி அதுக்கு மேலே வந்து மரத்துகளை வந்து கனெக்ட் பண்ணி அதுக்கு மேலே கொட்டாயி அமைச்சு வச்சுருக்காங்க மக்களே. இந்த மீன் பிடிக்கிற வண்டியெல்லாம் கொண்டாந்து அங்கே தான் ஸ்டோரேஜ் பண்ணுறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா குக்குப் தீவில் உள்ள நேஷ்னல் பார்க் மக்களே. அந்த நேஷ்னல் பார்க்கில் வந்து நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். அப்படியே போட்டுக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். எத்தனை பேர் தெரியுமா இருக்கிறோம்? 3, 2, 5, நான் ஒன்றா, மொத்தம் 6 பேர் மக்களே. இவங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டாங்க மக்களே. சுற்றி பார்த்துட்டு எல்லோரும் திரும்ப போகிறாங்கப்பா. உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில தீவில் 10 லேண்டிலலாம் எப்படின்னு தெரியல. அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆப்ரேட்டிங் ஹவர்னு ஒன்று இருக்குது மக்களே. ஓப்பன் டெய்லி, ஒரு ரெகுலராக ஓப்பன். லாஸ்ட் என்ட்ரி வந்து 4 PM. வந்தீங்கலாம் கடைசி 4 மணி வரையும் தான் உள்ள என்ட்ரி, அதுக்கப்புறம் என்ட்ரி கிடையாது. தமான் நெகரா ஜொகூர் புலாய் குக்குப் வந்தீங்கலாம் நேஷ்னல் பார்க்கோட ஒரு போர்டு இருக்குது. அந்த போர்டில் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை மக்களே. இதுக்குள்ளே என்ன இருக்குது, எது இருக்குது அப்படிங்கிற வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே போக வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த போர்டை பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போதைக்கு இங்கே போய் டிக்கெட் எடுக்கணும். ப்ளீஸ் கீப். ஐம் ஃப்ரம் இந்தியா, தமிழ்நாடு. India. Okay. 1 person only. Yeah, 1 person only. வாங்க, 20 ringgit. 20 ringgit. Oh, this area only I allowed a return back. Yeah. Okay. Also this area closing. Yep. Okay. Okay. Inside I have one only toilet.
close at the tower. Okay. Okay, distance totally 2.5 kilometer. Take time 40 minutes to 1 hours. Oh, okay. Around you walk. Oh. Okay, after you come the waiting place, already Okay. come. Okay. I call the boat and pick up you. Oh, this activity only. Yeah. This activity only, no other. No. The activity, the eye tower, the bird watching. Oh, bird watching. Yep. Oh, You okay. can explore the Oh, tower. okay. This area not port activity, no have. No. No have. Oh. Just activity the tower. Oh. Bird watching. Also largest mangrove. This is where place? Mangrove, Which place? This part, area. The another one, the big one. Okay. Tree. Also I planting. Painting, plant. you must extra pay 5 ringgit right? 5 ringgit kan? Okay, this for the pulley bag. I think the people, some people are waiting. Oh, waiting me. Oh, okay. Also people I see this one. You just show at the Oh, okay. மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் டிக்கெட்டு அங்கே போட்டுக்கு டிக்கெட் எடுக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ள இந்த நேஷ்னல் பார்க்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் வரணும். இங்கே வந்து ஒரு 20 ரிங்கேட் வாங்குறாங்க. இங்கே வந்து போட்டுக்கு வந்து ஒரு 15 ரிங்கேட்டு. மொத்தம் 20, 15, 35 ரிங்கேட். இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த டிக்கெட் எடுக்கிற இடத்துல. இந்த அதை சுற்றி வருது பற்றிலா, இப்படியே போய் சுற்றிட்டு திரும்ப ரிட்டன் வந்து இங்கே தான் வரணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களே, அவர் அந்த இடத்துல ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது, அதனால் நீங்கள் வர முடியாது, நீங்கள் அப்படியே ரிட்டன் எடுத்து தான் வரணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த வழியாக மக்கள், சீன மக்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வழியாக வர்றாங்க. என்னென்னு தெரியவில்லை, நம்மளுக்கு தான் ஒழுங்காக புரியலையா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணது, என்னன்னு தெரியல மக்களே. வாங்க இப்படியே போவோம். இப்போ வந்து அந்த ஆஃபீஸ்லேருந்து டிக்கெட் எடுத்தோமா, அந்த ஆஃபீஸ்லேருந்து அப்படியே நேராக போயிட்டுருக்கோம். ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படிங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. குக்கூப் ஐலாண்ட் இந்த இது இருக்கா, இந்த இடத்துல தான் நிற்கிறோம் மக்களே. இங்கே பாருங்கள், அப்படியே இலங்கை மாதிரியே இருக்கேப்பா. அப்படியே கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கீழே பாதை வந்து பார்த்திங்கன்னா மரம் போட்டிருக்கா மக்களே. அந்த மரப்பாதை முடிச்சுட்டு மரப்பலகையிலே போட்டிருக்கா. அது முடிச்சதுக்கப்புறம் காங்கிரீட்டில் ஆரம்பிக்குது. இந்த இடத்துலலாம் ஏதோ மென்ஷன் பண்ணியிருக்காப்பானா எல்லாம் இதில் இருக்குது, அதனால் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியலை. இதெல்லாம் மலாயில் இருக்குது. இதில் தான் மக்களே இப்போ வந்து நம்ம இதில் ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு திரும்ப ரிட்டன் வந்து இதில் போகணும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அதுக்கப்புறம் வருவோம். நம்ம கூட வந்தாலாம் போய் திரும்பிடுச்சு. எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வர்றாங்க. இப்போ இவங்கெல்லாம் டக்குன்னு ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரிட்டன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 40 to 1 hour மேக்ஸிமம் டைம். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரிட்டன் சுற்றிட்டு வந்துடணும். அப்படியே இந்த தீவுக்குள்ளே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது மரம் நட்டு வச்சுருக்காங்க மக்களே. இந்த இடத்துலலாம் பாருங்கள், இங்கே ஒரு டீம் வந்து நட்டு வச்சுருக்குது. என்ன போட்டிருக்குன்னு தெரியுமா? ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமி மடாலயம். எங்கே ஜலான் லேகண்டா டமான் லேகண்டா புத்ரா குலாய் ஜயா குலாய் ஜொகூர். இந்த ராகவேந்திரா சுவாமி மடாலயம் இருக்குது போல் மக்களே. அவங்க வந்து இந்த இடத்துல வந்து மரம் நட்டுருக்காங்க. இந்த சரௌண்டிங்கில் மரம் நட்டது மட்டும் இல்லாமல் அங்கே நம்ம போர்டும் வச்சுருக்காங்க. வாங்க மக்களே, ஒரு மரம் நட்டு வச்சுட்டு போவோம். இங்கே வந்ததுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். Before start, you must have before you seedling, you must 3 item. Okay, first item is poly bag. Second mud, and third is seed. Okay. Okay, this seed have 3 species. One, this you calling a bakau minyak. Okay, this one bakau minyak, and this one bakau kurap. Different. Different plantation. Okay. Okay. Okay, first step. Okay, take the poly bag. Okay. And take the mud. Just put inside the poly bag and press. Okay. Okay. One. Okay, you just. This is also this one. Yes, from the tree. Oh. Okay. Seeds inside. Sorry, this one. This is the seed. Oh. Okay. Root where side? Which side? Root Okay. coming. Root coming from here. From here. Okay. For this species, okay, root come from this one. Oh. Okay. This Okay. the, Okay. the spawn.
Oh, this one seeds. This one. Another. Oh, ada. Another species. Oh, okay. This one another species. Oh, okay. Okay. Bagi senang ya. Lagi senang mah. Okay. Okay, this one. I take anyone. This one. You can choice. You can choice. My choice. Benda tumbuh pun boleh. You can choice. This one very big. I think yes. maybe no coming. Like the red. Okay. You can. Can. Wait. This side down. You must up. Upper. Oh, one this down. is up. Oh, okay. This is. Like this one. This. Okay. You take. You just put here like this one. Until you feel at your hand. Oh, okay. But no. Okay. Okay. I feel. Yes. Perfect. It's Oh, done. also finish. Yes. Okay. For the out of the leaf, 1 month, the seed can grow up 2 leaf. Oh, 2 leaf 1 month. For the replanting, we have must 6 leaf. Okay, 3 months we can replanting at the outside. Okay. Okay, 1 month 2 leaf coming, 6 leaf when coming. 3 months. Oh, 3 months. 3 months. Oh. 3 months we have. 1 month after 2 months after another 4 leaf coming. Yes, the seed from the tree, the nature just grow out the mud. After you pick 2 up. weeks, the seed can 2 leaf. This one where the late because inside the poly bag the nutrient and the oxygen slowly will come. That's why this if the poly bag 1 month 2 leaf different to the nature. Okay. 1 month after how many roots coming? No roots coming. No roots coming. Just inside the. Inside only. Okay. If we 1 year, the root can. Outside this bag. 1 year. 1 year. Like this one. Okay. Okay. Outside is the age is 1 year. Oh. The root already go out. The poly bag. Okay. Okay, that's all. Okay. Yeah, coming. Okay. You can give me and you can wash your hand. No, I also. Oh, also. Okay. Okay, you just put here. Okay, you just put here already. Okay. Look your camera. Okay. Ready? You can wash. This is also now planting. Yes, this is new. This is Okay. This also same this plant. okay. Oh. See this one? You have if 1, 2, 3, 4, 5, 6. 4, Yeah. This one is 3 months. Oh, 3 months. Already, the age. Oh. Okay. And this one is 1 year. Oh. See the have a many. Oh, many leaf. But no replantation. We don't have a place. What is? This is a bakau minyak. What? Bakau minyak, like this one. Yang I for my seed already. Oh. This bakau minyak. Pacomia name, this plant name. This the Pacomia? The tree name. Bakau minyak. For the scientific is Rhizophora apiculata. Oh, okay. Understand. Understand? Also, this is same. All Paconia. Yes, the same species. Paconiac. Okay. All same tree. Okay. Wash your hand. Where going after? This is go to jungle area Yes, or jungle area. mainland. The another place. Oh. Okay, Bang. This plant also no coming mainland area inside Malaysia. Oh, no. Not coming. Just From our island. wetland only. Ni rakaman ni. Ni rakam. Hey, they have a speaker, microphone. Mic this area open. Microphone. Tadi kalau Also cover you also speaking. வேறு என்ன ஸ்பெஷல்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ராம்சார் சைட்ஸுக்குள்ளே வருது. அந்த ராம்சாரோட இது ஒரு குறிப்பிட்ட இடங்கள்லாம் ராம்சாரில் வந்து கவர் பண்ணி அந்த இடம்லாம் வந்து பல உயிரினங்கள் வாழ வேண்டிய இடம் அப்படின்னு அதெல்லாம் நான் ஒதுக்கி வச்சு
அது பாதுகாக்கிறேன்னு ஒரு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்குது. அது மாதிரி இடத்துக்கெல்லாம் அது மாதிரி இடம் வந்து மலேசியாவில் மொத்தம் 7 9 தெரியல, 7ன்னு நினைக்கிறேன். 7 இது இருக்குது. அதில் இந்த தீவும் இந்த தீவு ஃபுல்லாகவே ராம்சாரோட கண்ட்ரோலில் இருக்குது. மலேசியாவில் ராம்சாருக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த பார்க்குள்ளே அப்படியே உள்ளே வந்தோம்னா பறவைகள் நிறையா இருக்கும் மக்களே. பறவைகளோட புகலிடமும் இந்த இடம் வந்து பறவைகள் நிறையா வந்து தங்குறதுக்காண்டிய இடமும் இதுதான் வந்து கடைசி ஏரியா. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமும் இருக்குது, ரெஸ்ட் ரூம். யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாரும் வந்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்ம டூரிஸ்ட்டை கவர்றதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்குது. பார்த்திங்களா வளைவாக இருக்கா, அந்த வளைவுக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோபுரம் எதுக்குன்னா இது மேலே இருந்து நிறைய பறவைகள் இருக்கும். வாங்க உங்களுக்கு மேலே ஏறி காமிக்கிறேன். இந்தியா யா வாங்க யா. திஸ் இஸ் தமிழ் நேம் நாரை. யா ஆல்சோ many birds. Yes, a laser adjutant stock. This originally come from India. Migrate. Oh, other places. So this area resting. Yes. This bird only coming. Another bird no have. Have the small bee, the species, the what? The Oh, these all birds coming. But These birds also migrant. this migrate. Oh, these all birds many India have. From need come from Japanese. This, black bazaar from the India. This Korea and China. This the come from Oh, other migrate place. Or, Chila. this shed. The migratory bird. Coming to. Flyway. Oh, okay. This is also fixed this area. No migrate. Shorebird. Come migrate for this resident bird. Oh, okay. This bird. Yeah. Come from India. Also, this bird, this bird, yeah. Kingfisher. India also same like to this place. Oh, this place. And this area, water. The river. Yeah, river. This area go to inside a boat going. Boat going, inside go more crocodile, Crocodile. snake, more place, hidden place, no more place. From You here, see. Crocodile. Yes. Varanus Salvatore, the Malayan monitor lizard. Can. From Blokokop. ஓகே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி தெரியுமா? டைம் பாருங்கள் 1:15. இந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியாது. நார்மலாக காலையில் வந்தாலுமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க. அந்தளவுக்கு பறவைகள் இருக்கிற மாதிரி தெரியலை. இன்கேஸ் நீங்கள் வந்து எனி டைம் இப்போ 1:15 இந்த டயத்தில் வந்து நீங்கள் இங்கே ஒரு பறவை வந்து நம்ம ஊரில் நாரை இருக்கும்ல ஊரில், அந்த நாரை வந்து இங்கே இருக்குது. அது ஒன்று தான் பறவை. இங்கே வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சு அதை ஜூம் பண்ணுறதுக்கு லென்ஸ் வச்சு காமிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க இல்லாட்டி அவங்க ஒவ்வொரு டைம் வந்து போயிடுறாங்க. அவங்க இல்லாத டைம் நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து உள்ளே வர்றோம்ல, இந்த தீவுக்குள்ளே உள்ளே வர்றோம். உள்ளே வந்து அந்த டவர் பார்க்குற இடம் இருக்குது. வந்த வழியே பார்த்துட்டு சிங்கப்பூர் சைடில் வந்து நீங்கள் ஒரு 45 டிகிரி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு பறவைகள் அந்த இடத்துல வந்து தங்கிட்டு போகிறதுக்கு, அதாவது வலசை வரும்ல, நிறைய பறவைகள் வந்து நாடு விட்டு நாடு வந்து வலசை வரும்ல, அது வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ஒரு பிளேஸ் மட்டும் இருக்குது. அந்த டவர் பக்கத்துலேயே ஏதாவது டவரு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த உள்ளே ஒரு ஆறு ஓடுற மாதிரி இருக்குது அந்த தீவுக்குள்ளே.
இங்கே வந்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 75 படி ஏறுற மாதிரி இருக்கும் மக்களே. அந்த 75 படி ஏறுற கண்டிஷனில் உள்ளவங்க மேலே போய் பறவைகளை பார்க்கலாம். ஆனால் மேலே வந்து பெரிய அளவுக்கு பறவைகள் இல்லை, மற்றபடி பெரிய பறவைகள்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் பறவைகளோட சவுண்டு வந்து இது உள்ளே பார்க்கலாம். ஒரு கால் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் மக்களே இந்த நண்டுக்கு. பார்த்தீங்களா நம்ம கடிகால் இருக்கும்ல, அந்த கடிகால் பாருங்கள், இதுக்கு ஒன்று தான் இருக்குது. இங்கே உள்ள நண்டெல்லாம் இப்படி தானா? நான் வேறு நண்டு வாங்கி வரையும் சமைச்சது இல்லையே, அடுத்து ட்ரை பண்ணணும்ப்பா. ஒருவேளை மலேசியாவில் நண்டெல்லாம் ஒரு கால் தான் இருக்குமா என்னன்னு தெரில, கடிக்கால். பயமே இல்லை இந்த நண்டுகளுக்கெல்லாம் பாருங்கள். இந்தா பக்கத்தில் கொண்டு டச் பண்ணுறேன் பாருங்கள். டச் பண்ணுற அளவுக்கு போயாச்சு, ஓட மாட்டேங்குது. ஐயோ இந்த இது பாருங்க, அதான் ஓடுது, இது ஓடவே மாட்டேங்குதுப்பா. வேறு நண்டை பார்க்குறோமா? இன்னொரு நண்டை ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், பக்கத்தில் கொண்டு போகிறேன். ஜூம் இல்லை, பக்கத்தில் கொண்டு போகிறேன் கேமராவை, அதாவது ஓடுதான்னு பார்ப்போம். கொஞ்சமாக மரியாதை இருக்கா? இது ஓடிடுச்சுப்பா. மலேசியா பொறுத்தவரைக்கும் எங்கே போனாலும் நம்ம அந்த சீனர்கள் தான் மக்களே. எந்த பிளேஸ் போனாலும் சீனர்களோட தான் அதிகமாக நம்ம பார்க்கலாம். வரங்க எல்லாருமே சீனர்கள் தான். மற்றபடி மலேசியா மக்கள் தமிழர்கள்லாம் நம்ம அதிகம் பார்க்க முடியாது, சீனர்களை மட்டும் நம்ம அதிகம் பார்க்கலாம். ஒத்த கால் மட்டும்தான் கடிகால் இருக்குதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே. ஏதோ ஒரு ரீசன் இருக்குப்பா, நம்மளுக்கு இதோட இதான் என்னன்னு தெரியவில்லை. அலியா திக்காடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாப்லேருந்து, அதாவது ஒரு 2 ஆள் ஹைட்லேருந்து இப்போ கேமரா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அங்கேருந்து வியூ எப்படி இருக்குது, சுற்றி மரங்கள், இதுலேயும் ஏதோ ஒரு காய் காய்க்கிற மரமும் இருக்குது மக்களே. மேலே பார்த்தா காய் இருக்குதுப்பா. இந்த தீவையே சுற்றி பார்த்தாச்சு, தீவையே சுற்றி பார்க்கல, இல்லை ஒரு பகுதி தான் மக்களே. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 647 ஏக்கராமா அந்த இடம். இந்த ஒரு தீவு வந்து 647 ஏக்கரு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம் மக்களே. இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அலியாத்தி மரம் இருக்குல்ல, அந்த அலியாத்தி மரத்துலேயே தான் இருக்கிறதுலே பெருசாமா. அதாவது பெனின்சுலர் மலேசியா, தீபகற்ப மலேசியா. மலேசியா இங்கே வந்து 2 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப மலேசியா. அந்த தீபகற்ப மலேசியாவில் இருக்கிற அலியாத்தி மரத்தில் இந்த மரம் தான் இருக்கிறதுலையே பெருசாகும். இதோட டயாமீட்டர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 60 சென்டிமீட்டர் இருக்கான். ஹைட்டு பார்த்திங்கன்னா 25 மீட்டர் இருக்கான். அதே மாதிரி இதோட வயசு பார்த்திங்கன்னா 100 வயசு, அதாவது தோராயமாக 100 வயசாகிருச்சாம் அந்த மரம். எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த மரத்தை பாருங்கள். சுற்றி கட்டை கட்டி அந்த மரத்தை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்காப்பா. 25 மீட்ரு ஹைட்டு, 60 சென்டிமீட்ரு வந்து இதோட விட்டம். சுற்றி இதோட டயாமீட்டர் வந்து 60. அதே மாதிரி இது வந்து 100 வயசு ஆயிடுச்சாமா இதுக்கு. ஆனால் எப்போத்துலேருந்து 100 வயசுன்னு தெரியல, பொதுவாக 100 வயசு ஆயிடுச்சுன்னு போட்டிருக்காரு. மக்கள்லாம் இதில் திரும்பலாம் வர்றாங்க. நம்ம வந்து அந்த வழியாக போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது கரெக்டாக தான் இருக்குது. ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது, அதனால் சுற்றி வர முடியாது, நீங்கள் வந்து போன பாதையிலேயே ரிட்டன் வரணும் அப்படின்னு சொன்னார். அது உண்மையாக தான் இருக்கும் போல். எல்லா மக்களும் இதில் வந்து போனவங்கெல்லாம் திரும்பி வர்றாங்க. இது ஏன் இப்படி 2ஆக பிரியுது? எல்லாம் ஒரு க்ரியேட்டிவிட்டி தான், 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. எதையாவது ஒன்று பண்ணணுமேனுங்க நிலம் பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. ரவுண்டானா போட்டு ஒரு 4 மரங்கண்ணா இருக்குது. இல்லை யாரும் முக்கியமானவங்க அதை ஊனி வச்சுட்டு போனாங்களா என்னன்னு தெரியலை. ஆனால் எந்த ஒரு குறிப்பாங்கண்ணா இல்லை. என்ட்ரன்ஸை நோக்கி போயிட்டு இருக்கேன். என்ட்ரன்ஸ் வந்துடும். இப்போ டைம் பாருங்கள் 2:09. சுற்றி இந்த மரங்களை சுற்றி வச்சு ஒரு க்ரியேட்டிவிட்டி தான். அந்த குறுக்கு கம்பு பார்த்திங்கன்னா அந்த ஒரு புள்ளியில் ஆரம்பித்து அப்படியே ஸ்பைரல் கணக்காக இருக்குது. அந்த ஸ்பைரல் மாதிரி இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். போய் எடிட்டிங்கில் இந்த இடத்துல ஃபாஸ்ட் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான் மக்களே, தீவோட கரைக்கு வரப்போகிறோம்.
போய் சாப்பிட்ணுப்பா, பசிக்குது, பசி எடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து. எதுக்கு நான் ரூம் லெட்டரை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியும் மக்களே. அந்த இடத்துல ரூம் லெட்டரை மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து 7 பில்லர் இருக்குது. இதுவும் இல்லை. அது எதை மென்ஷன் பண்ணது தெரியலப்பா. அப்படியே போனால் வந்தாச்சா, அந்த சைடு தெரியுது பாருங்கள், அதெல்லாம் மலேசியாவோட மெயின்லேண்ட். மலேசியாவோட மெயின் பகுதி இது. வந்து அந்த தீவு பகுதி இது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து டிக்கெட் வாங்கின இடம். இந்த பாலம்லாம் பாருங்கள் உடஞ்சி போயிருக்கா. கொஞ்சம் மெயின்டெனன்ஸில் இருக்குது, அண்டர் மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அந்த வழியாக போக முடியாது. நம்ம இப்போ வந்து திரும்ப இங்கேருந்து வந்த வழியிலேயே ரிட்டன் போயிட்டு இங்கே திரும்ப போட்டுக்கு போகணும் மக்களே. இதான் அந்த சைன் போர்டு. இந்த சைன் போர்டை தாண்டி யாரும் வந்துடாதீங்க. நோ என்ட்ரி, மெயின்டெனன்ஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். அதை தாண்டி நம்ம வந்து போக முடியாது. திரும்ப வந்து இப்போ நம்ம ரிட்டன் போயிட்டு அப்படியே போன வழியிலேயே திரும்ப வெளியாகிற வேண்டியது தான். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புதுசாக இருக்காது. எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்த அத்தனையும் இங்கே அப்படியே காப்பி கட் பண்ணி இங்கே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும். அதாவது ஒரு ஆலியாத்தி கடை அப்படியே அங்கே காப்பி பண்ணி அதை இங்கே ஒன்றா பேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதே தான். என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னால் அங்கே நமக்கு தீவு இருக்காது நம்ம ஊரில். இங்கே வந்து அது ஒரு தீவாக இருக்குது. ஒரு 650 ஏக்கரில் ஒரு தீவாக இருக்குது. அந்த தீவில் என்ன ஒரு மைனஸ்னால் நீங்கள் வந்து அந்த தீவை சுற்றி பார்க்க முடியாது. அதாவது தீவில் ஒரு இடத்துல போட்டில் வந்து இறக்கி விடுவாங்க. நீங்கள் உள்ளே போய் அந்த மரங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கே சதுப்பு நில பகுதியாக இருந்துச்சுன்னா அங்கே உயிரினங்கள் இருக்கும்ல, அந்தளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஒரு 5-6 இது பார்த்தேன். நண்டுகள் அதிகமாக இருந்தது, மீன் இருந்தது. அப்புறம் மீன்லேயே இன்னொரு வித்தியாசமாக ஒன்று இருந்தது. வேறு என்ன இருந்தது, நண்டு, மீன், அப்புறம் நத்தை அது இருந்தது. அப்புறம் இந்த தீவுகளை பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடுது. ஆறு ரெண்டுமே சேமாக இருக்கே. அதாவது 6 ரிவர் உள்ள ஃபார்ம் ஆகுது. அந்த ரிவரில் ஒரு ரிவரை நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆறு. அந்த 6 ஆற்றுல இதுதான் இங்கே உள்ள. வேறு புதுசாக இல்லை, ரொம்ப தூரம் இல்லைல்ல, ஒரு 3000 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. நம்ம ஊர்லேருந்து இது வந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அதனால் பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. வந்தாச்சு மக்களே. நம்ம வந்து இப்போ வெளியாகிற இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது டிக்கெட் வாங்கினோம்ல, டிக்கெட் கவுண்டர் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்கே போயிட்டு போகணுமா இல்லை டேரெக்டாக ஓடிடலாமான்னு தெரில. கேட்டுட்டு அப்படியே திரும்ப போட்டில் போயிட்டு, போட்டு ஒன்று வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இன்னமும் ஆளுகள் இங்கே வந்து கொண்டாந்து விட்டுட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான் மக்களை, இப்படியே இறங்கி நம்ம போயிடலாம். இங்கே திரும்ப டிக்கெட் எடுத்த இடத்துக்கு போக தேவையில்லை. இதே அந்த ஆறு வந்து இதில் வந்து கனெக்ட் ஆகுது. எல்லாம் அப்படியே காற்றை நிரப்பி அதை அப்படியே வச்சு அதில் ஆளுக்கு நடக்கிற அளவுக்கு வச்சுருக்காப்பா. ambil itu. Asal ambil asal. Baju baru. Merah asal. Asal banyak. மக்களே போட் எடுத்தாச்சு. இந்த போட்டு பாருங்கண்ணா, அப்படியே பின்னாடி போகுது பாருங்கள். இங்கே ஆளை ஏற்றிட்டு அப்படியே பின்னாடி போய் திரும்ப ஃப்ரெண்டு எடுக்கிறார். அலியாத்தி காடெல்லாம் சேமாக தான், ஒரே மாதிரி தான் இருக்குது மகளே. இதான் எனக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. தண்ணிக்குள்ளேயே வந்து பேரில் போட்டு மிதக்க விட்டு கொட்டாய் கட்டி வச்சுருக்காங்க. கொட்டாய் கட்டி அதாவது மீன் பிடிக்கிற வேலை கொண்டாந்து, அதாவது நிலப்பகுதியை வந்து அவங்க எடுத்துக்கலை, நீர் பகுதியே அந்த நீருக்கு வந்து எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவும் நல்ல ஐடியா தானே. வந்தது வந்து அந்த வழியாக வந்தோம், அதாவது அந்த தீவை ஒட்டியே வந்தோம். இப்போ வந்து தீவை சுற்றி நிலப்பகுதியை ஒட்டியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த கொட்டாய்களுக்கெல்லாம் கொட்டாய், அது என்ன சொல்கிற, வீடு இல்லை கொட்டாய் தான். இந்த கொட்டாயெல்லாம் பார்த்திங்கன்னா போய் நின்னீங்கன்னா மிதக்குது மக்களே. இதே
இதான் இது பெரி ஸ்டேஷன் மக்களே, அதாவது இன்டர்நேஷ்னல் பெரி ஸ்டேஷனு. இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து இந்தோனேசியாவுக்கு போய்க்க. இன்னொரு நாள் நான் உங்களுக்கு 2 நாள் லீவு இருந்துச்சுன்னா நான் இங்கேருந்து பெர்ரி எடுத்து, இங்கேருந்து இல்லாட்டி இன்னொரு ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து நான் பெர்ரி எடுத்து இந்தோனேசியா போய் இன்னொரு நாள் நம்ம வந்து சுற்றி பார்ப்போம். அதே மாதிரி 2 துறைமுகம் வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், எல்லாம் சரக்கு கப்பல் எவ்வளோ நிற்கிதுன்னு பார்த்தீங்களா? இது 1, இது 2, அப்படியே இங்கே பாருங்கள் 3, 4, அப்படியே கண்ணுக்கு நிறையா தெரியுது மக்களை. கேமராவில் வந்து கம்மியாக தான் தெரியும். அதாவது இந்த பக்கம் பாருங்கள் 5, 6, 7, ஒரு 10 கிட்டங்க நான் வந்து சரக்கு கப்பல் நிற்கிது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து பெரிய துறைமுகம் இருக்குது. அது இல்லாமல் வந்து நீர்வழி போக்குவரத்துக்கு இது வந்து மெயினான ரூட்டாக அந்த மலாக்கா நீரிணை. அதனால இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அதையும் பார்க்கலாம். இதான் வந்து குக்குப் தீவு. இது வந்து குக்குப் தீவு. இது பக்கத்துலேயே இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய சரக்கு கப்பலாக நிற்கிது மக்களே. பெரிய போது பாருங்கள், இதெல்லாம் இந்தோனேசியாவுக்கு போகிறாங்க. அவ்வளோதான் மக்களை. இங்கே வந்து இந்த போட்டு வந்து கொண்டாந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் வந்து நிறுத்துறாரு. அந்த தீவை விட்டு நம்ம வந்து கரைக்கு போகிற வழியில் கரைக்கு போகாமல் இங்கிட்டு சிங்கப்பூர் சைடாக போய் கொண்ட நிறுத்தி சுற்றி காமிச்சிட்டு திரும்ப கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாருப்பா. நல்லா இருக்கு. பாருங்கோ, இப்போ தான் கொண்ட கரைக்கு விட்றாரல்ல, வேறு பக்கம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாருன்னு தெரியலப்பா அந்த மனுஷன். அவ்வளோதான் மக்களே, குக்குப் தீவை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் மக்களை. நீங்கள் மேப் போட்டு வந்து இங்கே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் பெர்ரி டெர்மினல். இங்கே வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது. இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்தோனேசியா போகிறதுக்கு தான் உள்ள பெர்ரி இருக்கும். இது பக்கத்துலேயே இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் உள்ளே போதா, இந்த கடைக்குள்ளே இப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து சீனர்கள் கோயில் ஒன்று இருக்கும் மக்களே. அந்த சீனர் கோயில் வந்து இங்கே நிறையாவே இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கோயில் நீங்கள் போகிறது வந்து ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனீங்கன்னா அது பக்கத்துலேயே லிம் பிசிங் பாம்